இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் ஏன் தான் இவ்வளோ சீக்கிரமா ஓடுதுன்னே தெரியல. சாட்டர்டே லீவ் தானேன்னு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இடியாப்பம் பண்ணலான்னு தான் பார்த்துருந்தேன். இடியாப்பம் பண்ணா அதுக்கு ஒரு சைட் டிஷ் மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு புட்டு வச்சுக்கலாம், தேங்காய் பூ, சீனி வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு புட்டா மாத்திக்கிட்டேன். புட்டு மாவுக்கு வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். உப்பு போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு வந்து புட்டை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் பூ, சீனி போட்டுட்டு 3 பேரும் சாப்பிட்டு எடுத்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. நேத்துலேருந்து பாத்திரம் விளக்காம இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்திரத்த விளக்கிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுனால எப்பயும் வழக்கமா போடுற ஹேர் பேக்கும் போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். ரொம்ப வச்சுக்கல. பாத்திரத்த விளக்கிட்டு கையோட போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. 1 வீக் கழிச்சு பாப்பாவும் இன்னைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ணுறா. அதனால வந்து சாம்பிராணி போட்டுட்டு 2 பேருமே தலையை காட்டியாச்சு. இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி வந்து 12 மணிக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்துருந்தேன். கீரை இல்லை. அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெண்டைக்காய் மண்டி வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு.